ஈழத்து திருச்செந்தூர் பாருங்க. ஈழத்து திருச்செந்தூர் முருகன் ஆலயம். இது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்குது இந்த ஆலயம். இது ஒரு அதிசயமான ஆலயம். போன வருஷம் நான் ஜாத்திரையாக நடந்து வந்தேன். நடந்து வரைக்க போன வருஷம் நான் ஜாத்திரையாக இதில் நடந்து வந்தேன். நடந்து வரைக்க நாங்கள் பேச்சியம்மன் கோயிலில் நின்றுட்டோம். இங்கே வந்து நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு ஃபோன் இல்லாமல் போயிட்டுது. நான் ரொம்ப கவலைப்பட்டேன். என்னடா திரும்ப வாரமோ இல்லையோ, உயிரோடு இருக்கிறனோ இல்லையோ, செத்து போயிடுவோனோ, மிஸ் பண்ணிட்டேனே இந்த வரலாறுன்றதெல்லாம் ரொம்ப 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 கவலைப்பட்டேன். அடுத்த முறை வருவனும் இது. ஆனால் இந்த முறை நல்ல ஒரு ஃபோன் கிடச்சி அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு முருகன் வழிகாட்டிட்டான். நான் கண்டதை நீங்களும் காணுங்க. ஈழத்திலையும் ஒரு திருச்செந்தூர் முருகன் ஆலயம் இருக்குன்றது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பார்த்தீங்களா? காட்டுறேன் பாருங்கள். சொல்லட்டுமா? அச்சோ, இவர் கோயிலாக போகிறார், இவர் ஐயராயிரம் போயிடும், நல்லவர் 6 பேரோன்னு மட்டும் நினச்சிடாங்க. நான் ஐயரும் இல்லை நல்லவனும் இல்லை. நான் வீடியோ போடுறத மட்டும் பாருங்கள், என்னையை மட்டும் நம்பாதீங்க. பச்சை ஃப்ராடு பயில் நான். சரிதானே? நல்லவனுண்டாரும் நினச்சி ஏமாறாதீங்க. அதையும் சொல்லி போடு. ஆஹா, நல்ல குணமாக பேசுகிறார், அழகாக பேசுகிறார், ஒருவேளை நல்ல ஒரு மனிதனாக இருப்பார் என்று சொல்லி கதைக்க ட்ரை பண்ணிங்கண்டோ, அதோட சரி 7:30 தொடங்கும் என்னோட கதைக்க வலிக்கிட்டா. சரிதானே? கதைக்க மட்டும் ஆசைப்படுறாங்க. நான் போடுற வீடியோ மட்டும் பாருங்கள். நான் நல்லவனே இல்லை, வெரி 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 பேட் பாய். சிரித்து கதைக்கிற ஆக்கள் இருக்காங்களா, கட்டாசி வரைக்கும் நம்பவே கூடாது. நான் சிரித்து கதைக்கிறேன். நான் அவ்வளவும் காரியத்தோடு தான். சரிதானே? பாருங்க, முருகனே அப்பனே, முருகப்பா, இறைவன்ட நான் போடுற வீடியோ மட்டும் பார்த்து ரசிங்க. இறைவனை மட்டும் பார்த்து ரசிங்க, அது போதும். சரியா? முதல்ல வரைய மணி அடிக்குது, அருள் கிடைக்கும். இந்த வீடியோ பாருங்க, எல்லாருக்கும் அருள் கிடைக்கணும். இங்கே பாருங்க, இதை போன வருஷம் வந்து சுற்றிட்டு போனான். நான் சொல்கிறேன், என்ற வாக்கு, நான் அந்த முருகனை கும்பிட்றேன். இதில் எனக்கும் இதில் ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த கனவரசம் குழந்தை இல்லாமல் இருக்கிறீங்களா, நான் முருகன் மேலே சத்தியம்னு சொல்கிறேன், என்ற வாக்கு பழிக்கணும். இதில் வந்து நேத்தி வச்சு, சரியா, எனக்கு குழந்தை வரம் கொடுக்குறவாண்டு குழந்தை இல்லாதவங்க இதில் கட்டுங்க, இது கட்டுங்க, காசு வச்சு ஒரு காணிக்க கட்டி விடுங்க. 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் நினைச்ச காரியம் நடக்கும், குழந்தை வரம் கிடைக்கும். நான் முருகன் மேலே சத்தியமாக நான் சொல்கிறேன், நடந்தே தீரும். சரியா? இங்கே இது சுனாமி அடித்த நேரமாக இருக்கணும். இங்கே பாருங்கள், முருகன் அப்படியே ஒரு பக்கம் நிலத்துக்க புதஞ்சிட்டார். நிலத்துக்க புதஞ்சிருக்கிறார் பாருங்க. அப்படியே முலஸ்தானம் அப்படியே நிலத்துக்கு புதஞ்சு பாருங்க. சொல்ல மணி அடிக்குது. நான் சொன்ன வாக்கு பழிக்கும். இறைவா, நான் சொன்ன வாக்கு பழிக்கணும், நீங்கள் நினைச்சது நடக்கணும். இந்த வீடியோ பாருங்க, மன்றாடுங்க, அழுது நேத்தி வச்சு கட்டுங்க. சொன்ன வாக்கு பழிக்காட்டி அடுத்த வருஷம் என்ன வந்து கேளுங்க. சரியா? நடந்தே தீரும். எனக்கு இதில் ஒரு நம்பிக்கை. நான் கண்ட காட்சி நீங்களும் காண வேணும் என்று ஆசைப்படுறேன். சரிதானே? இங்கே பாருங்க, அந்த சுனாமியிலையும் இந்த கோபுரம் சரிஞ்சு அப்படியே இருக்கு பாருங்க. அங்கே உடைஞ்சு அப்படியே இருக்கு கவுளாம. ஈழத்து திருச்செந்தூர் என் அப்பனே வடிவேலா சரவண பவனே 6 முகத்தானே சரவணனே செல்வச் சந்நிதியானே நிதியும் தருவான் செல்வச் சன்னதியிலிருந்து வந்திருக்கோம். என் அப்பன் வடிய எல்லோருக்கும் முருகண்டால் கிடைக்கணும். நான் மனமுருக வேண்டுகிறேன். சரிதானே? ஆனால் என்ன மட்டும் நம்பாதீங்க, பச்சை பிராடு புயல். நான் என்னை பற்றி நான் தானே சொல்லணும், மற்றவங்களுக்கு என்ன பற்றி தெரியுமா? இல்லையே, என்னை பற்றி எனக்கு தான் தெரியும். ஈழத்து திருச்செந்தூர். இங்கே பாருங்க, அண்ணன் இருக்கிறார். இவரை தாண்டி தான் அவரை தொடணும். போயினவும்
நாங்களும் அமைதியாக இருப்போம். ஓகேவா?